Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோவில் jigs for jigs ஓட நேச்சுரல் சம் அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா given n, find s such that sum of first s natural number is n. ஸோ கொஸ்டின் புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனால் இன்புட் அண்ட் அவுட்புட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ரெண்டு இன்புட் இருக்குது, ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அதாவது ஃபஸ்ட்டு இன்புட் 10, n வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு n என்னது, n ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவுட்புட் எப்படி 4 வந்தது அப்படின்னு கேட்டால் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு 1, என்னோடய சம் என்னது 1ன்னு இருக்குது. ஓகேவா, 1ங்கிறது ஈக்குவல் டு 10 கிடையாது. சரி, அப்போ 10 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்தராக அடுத்த நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணணும். இப்போ 1 + 2 என்னது 3 தான். அப்போ 3ங்கிறது வந்து 10 கிடையாது. அடுத்தது 2 + அடுத்த நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ 1 + 2 + 3. இப்போ ஆன்சர் என்ன 6. அப்போ 6ங்கிறது 10 கிடையாது. ஸோ அப்போ அடுத்த நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணணும் 4. இப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சு, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் 10ன்னு வந்துருச்சு. அப்போது என்னுடைய சம்மும் என்னும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எத்தனாவது நேச்சுரல் நம்பரில் நமக்கு இந்த சம் கிடச்சிருந்துருக்கு, எத்தனாவது நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த கிவன் n கிடச்சிருக்குன்னா ஃபோர்த்து நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த சம் கிடச்சிருந்துருக்கு. ஸோ அவுட்புட் வந்து 4. ஓகேவா, இதே 17 எடுத்துக்கிட்டோம்னா என்னோட n ஈக்குவல் டு 17. ஓகே, ஸோ இப்போ 1 + 2 + 3 + 4ன்னு பண்ணால் எவ்வளவு 10, 10 + ஒரு 5ங்கும்போது 15. ஓகே, இது வரைக்கும் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 15 இருக்குது. ஓகே, இங்கே என்னங்கிறது 17 இருக்குது. அப்போ 15. ஓகே, 17 வேணும்னா நான் என்ன பண்ணணும், 15ம் 17ம் ஈக்குவல் இல்லை, 15ங்கிறது என்னை விட லெஸ்ஸனாக இருக்குது. அப்போ நான் அடுத்த நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணும்போது 15 + 6 21 ஆயிடுது. அப்போ 21ங்கிறது 17 விட கிரேட்டராக போயிடுச்சு. அப்போ நான் ஃபர்தராக இனி என்ன நம்பரை ஆட் பண்ணாலும் அது கிரேட்டர் தென் 17 தான் போகும், அது ஈக்குவல் டு 17க்கு சான்ஸே இல்லை. அப்போ இந்த மாதிரி இதில் நான் எத்தனாவது எந்த நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு இது கிடைக்குது, என்ன பண்ணாலும் எனக்கு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐ நீட் டு ரிட்டன் -1. ஓகேவா, சரி. ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி சொல்யூஷன் அப்ரோச், எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரைன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, n மட்டும் கொடுத்துருக்காங்க. n மட்டும்தான் நம்ம யூசர்கிட்டேருந்து n மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ n ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் இப்போ உன்னோட டேர்ம் n ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னவாக இருக்க போகுது, சம் 0வாக தான் இருக்க போகுது. கரெக்டாக, n ஈக்குவல் டு 0னா சம் 0வாக தான் இருக்க போகுது. நான் ஃபஸ்ட்டு என்னுடைய சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த 0 லெஸ் தென் 10 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n எஸ். ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான், அதாவது லெஸ் தென் தான், என்னோட சம் வந்து லெஸ் தென் தான். அப்போ இந்த கண்டிஷன்னா எனக்கு n வேணும்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய நேச்சுரல் நம்பர்ஸில் நான் அடுத்த நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ என்னுடைய நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்னுடைய நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த நம்பர். ஓகேவா, அப்போது 1 ஆட் பண்ணனா இப்போ என்னுடைய சம் 1. ஓகே, அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான், இன்னும் எனக்கு ஈக்குவலாக வரல. அப்போ ஈக்குவலாக வரலன்னா அடுத்த நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணு. இப்போ என்னுடைய நம்பர் ஈக்குவல் டு 2. அப்போ இப்போ என்னுடைய சம் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான். ஓகே, அடுத்த நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணு, தட் இஸ் n ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போது சம்மு கூட அடுத்தது ஆட் பண்ணால் என்னது 3 + 3. இப்போ என்னுடைய சம் 6. அப்போ 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான். அதாவது நம்ம கண்டிஷன் எது வரைக்கும் பண்ணுறோன்னு பாருங்கள், எப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n வரைக்கும் தான் நம்ம இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸ்டில் இது லெஸ் தென் தான். அப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஈக்குவல் டு 4, அடுத்த நேச்சுரல் நம்பர் எடுக்கிறேன், சம் கூட ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. அப்போ 10 கிடைக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறேன், ஓகே சம் இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான், ஒவ்வொரு டைமும் நான் என்ன செக் பண்ணிக்கணும்னா இஃப் என்னுடைய சம் ஈக்குவல் டு n, இந்த கண்டிஷன் ட்ரூனா நான் எதை ரிட்டர்ன் பண்ணணும், எந்த நம்பரில் நான் ஆட் பண்ணி எனக்கு இந்த சம் கிடச்சிருக்கோ அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ ரிட்டர்ன் நம்பர். ஓகேவா, அடுத்த இதில் n ஈக்குவல் டு 5ன்னு போகும். அப்போ 5ன்னு போகும்போது சம் என்னவாயிரும், சம் ஈக்குவல் டு 15. அப்போ 15ங்கிறது என்னது 15, இட்ஸ் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அப்போ எனக்கு இதோட ஸ்டாப் ஆயிரும். இதுதான் 10க்கு. ஓகே, இதுவே 17 எடுத்துட்டோம்னாலும் சேம் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் வரணும். இப்போ 15 வந்திருக்கா. ஓகே, 15 வந்து என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 17.
அடுத்தது என்ன, அடுத்த நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணுவோமா, நம்பர் ஈக்குவல் டு 6ஆ, அப்போ சம் என்ன ஆகும், 15 + 6 21ஆ, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸா, கடைசி வரைக்கும் இந்த இஃப் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஏன்னா சம்மும் இந்த எண்ணும் ஈக்குவலாகவே இருக்காது. ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதில் என்னென்ன வேணும், ஸோ எனக்கு சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வேணும், சம் ஈக்குவல் டு இனிஷியலாக 0வாக இருக்குது. ஸோ என்னோட நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இன்ட் நம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன், ஸோ டேரெக்டாக நான் ஃபார் லூப்பில் போடுறேன், ஃபார் இன்ட் என்னுடைய நம்பர் ஈக்குவல் டு 1ல் ஸ்டார்ட் ஆகி கண்டிஷன் என்ன, சம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறது தான் கண்டிஷன். ஓகேவா, சம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறது கண்டிஷன். அடுத்தது நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, முதல்ல இங்கே நம்ம என்ன செக் பண்ணணும், முதல்ல சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்பர். ஓகே, அதுக்கப்புறம் இஃப் என்னுடைய சம் ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும், ஸோ ரிட்டர்ன் நம் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஒன்லி இந்த கண்டிஷன் ட்ரூனா மட்டும்தான், இந்த இஃப் கண்டிஷன் சம்மும் இன்னும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து செக் பண்ணிட்டே இருக்கும், சம் ஆட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் என்ன, டில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n வரைக்கும் தான் இது ஆட் ஆக போகுது. சப்போஸ் இந்த சம்மும் இன்னும் ஈக்குவலாகவே இல்லை, இந்த ஃபர் லூப்பை விட்டு கண்டிஷன் வெளியே வருது அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஸோ ரிட்டர்ன் -1. ஸோ இப்போ கம்பைல் பண்ணலாம். ரெடி ஃபார் எவாலுவேஷன். ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட், சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன், வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன். சப்போஸ் எதுலையாவது புரியல, டவுட்டுன்னா கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள், நம்ம அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்.